நாங்கள் ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஓகே. அப்படியே ஸ்பார்க் ஆயிடுச்சு, லவ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது அந்த அது சொல்லவே முடியாது எப்படி ஆச்சுன்னு, அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா நான் இவரை மீட் பண்ணும்போது வாழ்க்கையில எல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் இவரே பார்த்ததுமே எனக்கு எனக்கு இவர் இந்த உலகத்திலே இவர் தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கார். அடுத்த ஒரு புகைப்படம் வருது, அதை நம்ம பார்க்கலாம். நான் இமோஷ்னலாக இருந்தேன், நான் பிளாங்காக இருந்தேன். ஆனால் இவர் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தார் அந்த டைமில். அழுதாரு, நான் அழலை, ஆனால் அவர் அழுதாரு. ஓகே. ஸோ அது ஒரு மாதிரி இமோஷ்னலாக வந்துடுச்சு. வெரி நைஸ். திஸ் இமேஜ் அப்பாவை இவர் பார்த்ததுனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணுவேன், ஆனாலும் இவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, அது போதும். சூப்பர். கண்டிப்பா அப்பா என்னைக்குமே இருப்பாங்க உங்க கூட. சேர்ந்து ஏறுத முதல் ஸ்டேஜ் இது. ஸோ ரொம்ப 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 மெமரபுளாக இருக்கும் எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் அவார்டு இது தானே சேர்ந்து வாங்குறது. அவார்ட் கீழே வச்ச தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை என்ன விஷயம்னா, தலைவர் சொல்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட தலை வணங்கினா தான் வெளியே உலகத்துக்கிட்ட ஜெயிக்க முடியும். ஸோ மீடியாவுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, ஒரு அவார்ட் கூட வாங்கினதே கிடையாது. இவங்களை கல்யாணம் பண்ணி இப்போது அந்த 1 இயர் ஆச்சுல மீடியா ஆரம்பிச்சு, ஒரே வருஷத்தில் 3 அவார்ட் கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ என்னோட லேடி லக் இவங்க. ஸோ இவங்க இருந்தால் எல்லாமே வெற்றி தான். ரொம்ப ஜாலியாக இருக்க வாழ்க்கை இவங்க கூட. அதான் அடுத்த ஜென்மத்தில் இவங்களே எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ. என் அப்பாவுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் அப்பா வந்து கூப்பிட்ருக்கேன்னா இவர் மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்துல அந்த இடம் வந்து ரொம்ப நான் பொசசிவாக வச்சுப்பேன். அது வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து, அப்பா போனதுலேருந்து. பட்டு இவர் உண்மையிலே அந்த இடத்த எடுத்துட்டாரு. ஒரு மாதிரி டெய்லி பேசுவார், டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க எங்கள் 2 பேர்கிட்டையும். அவ்வளோ எஃபோர்ட்லாம் யாருமே போட மாட்டாங்க. அதுவும் அவர் அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து போடுறது அவ்வளோ தேவையில்லை அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. எல்லா நல்ல காரியத்திலும் அவங்க தான் முதல்ல காலையில் வந்து நிற்பாங்க தட்டோட. அந்த என்னெல்லாம் வைக்கணும், புடவை இதெல்லாம் கொண்டு வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இவரு வந்து நிற்பார். சார் வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய குட் டைம்ஸ்லையும் பேட் டைம்ஸ்லையும், இல்லையா? எஸ், எல்லா டைம்லையும்.